நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், அடுத்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோம், என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். அப்படி மறுபடியும் ஒரு கிரீன் கேண்டில் லைட்டாக மூவ் ஆகிட்டு மறுபடியும் கீழே செல்லர் டாமினேட் பண்ணிட்டு இப்படி வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, இதோட அடுத்த லெவல் இது. இது வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்க. இங்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு லைட்டா சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை சடனாவோ எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை பொறுத்து ட்ரேட் பண்ணி பாருங்க. இதுலேருந்து அடுத்த லெவல், அதுக்கு அடுத்து தான் இந்த லெவல், இது வரைக்கும் மூவ் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. நம்ம சேஃபான என்ட்ரி இதோட க்ளோஸ் பண்ணிங்க. இது வந்து ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இந்த என்ன வேல்யூல ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா 23,500. அதுக்கு அடுத்த டார்கெட்டா என்ன சொல்லியிருக்கோம்னா 23,258 இந்த ரேஞ்சில் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சொன்னது எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம சொன்ன லெவல் பாருங்க, இதுதான் 23,500 இந்த ரேஞ்சில் சொன்னோம். இங்க வந்துட்டு பாருங்க, இது இமிடியேட்டா கீழே வந்தது, மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு பாருங்க. ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து அதுக்கப்புறம் வந்து டார்கெட், அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 23,260 அரௌண்ட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, எக்ஸாக்டா அதில் வந்து அது வரைக்கும் டார்கெட் வந்திருக்கு பாருங்க. மறுபடியும் இதுல ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குது. இப்போ அடுத்த டார்கெட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது மாதிரி தெரியுது சார். நான் இப்போ நீங்க சொல்றீங்க ஓகே, இந்த லெவல் எல்லாமே ஓகே. இதை வச்சுட்டு நான் எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான வழியை வந்து நான் இந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவா அதை கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம். இப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ அடுத்த வாரம் நம்ம ஒரு வீக்லி போயிட்டு பாருங்க. இப்போ வீக்லியில் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு பொட்டன்ஷியலான கேண்டில். இந்த கேண்டிலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்ன விஷயம் உங்களுக்கு தோணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பையரும் செல்லரும் டாமினேட் பண்ணி ஈக்குவலா இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரியணும். அப்போ இங்கிருந்து யாரு ஓவர் கம் பண்ணிட்டு பிரேக் பண்றாங்களோ அந்த பக்கம் வந்து மார்க்கெட்டு சடனா கொஞ்சம் மூவ் ஆகும். பட் அது வந்து ட்ரெண்டுன்னு கிடையாது. மேக்ஸிமம் வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, கீழே பிரேக் ஆகிட்டு இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 22,800 அரௌண்ட் 800. ஆக்சுவலா இங்க என்ன வரைஞ்சிருக்கும், 22,787 வரைஞ்சிருக்கும். இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம்னா 22,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த என்ட்ரியை மட்டும் நம்மளுக்கு ஒரு டே ட்ரேடராவோ இல்லை வந்து இன்ட்ராடே ட்ரேடராக வந்தீங்கன்னா இந்த லெவல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே மூவ் ஆகுதுன்னா இங்கிருந்து கொஞ்சம் காஷியஸாக இருங்க. இந்த லெவல் மட்டும் இது வந்து நம்ம ஹவர்லியில் போய் செக் பண்ணி பார்ப்போம். இந்த லெவல் மட்டும் நெக்ஸ்ட் வீக் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மேலே பிரேக் ஆச்சுன்னா இங்கிருந்து இந்த மூமெண்ட் இதை மட்டும் கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு டே ட்ரேடராக இருந்தீங்கன்னா இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இதுக்குள்ளவே ட்ரேட் ஆகுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,400க்கும் 23,000 இன் பிட்வீன்லேயே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகுது அப்படின்னா கன்சாலிடேட் ஆகும். இதுக்குள்ளவே ட்ரேட் நடக்கும். அப்போ வந்து ரெண்டு பக்கமும் வந்து மெல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மட்டும் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் டே ட்ரேடராக இருந்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. நான் வந்து சரியான இப்போ ஏற்கனவே உங்கள் போர்ட்ஃபோலியோ மைனஸில் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். நம்ம வந்து இன்னும் கரெக்ஷன் ஆகும்போது இன்னும் சீப்பாக கிடைக்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை ஆவரேஜ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்கன்னா. நன்றி, வணக்கம்.